வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் போற இடத்துலலாம் தான் கொண்டு வந்த நலத்திட்டங்களை சொல்லி, தன்னுடைய சாதனைகளை சொல்லி, மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க அப்படின்னு மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் பாத்தீங்கன்னா, இந்த 5 வருஷத்துல திமுக அரசு எதுவுமே செய்யல. குடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே அவங்க நிறைவேத்தல. மக்களுடைய வாழ்வாதாரத்த உயர்த்தல. தமிழ்நாடு பின்னோக்கி இழுக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்ல. தமிழ்நாட்டுல வளர்ச்சியே இல்ல. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்களை திமுக அரசு மீது வைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறத சில தரவுகள் மூலமாக இந்த காணொளியில நாம பார்க்க போறோம். குறிப்பாக இப்படிப்பட்ட விமர்சனங்களை இவர்கள் மீது தொடர்ந்து வைக்கக்கூடிய இந்த சங்கி கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு எப்படியெல்லாம் அவார்டு கொடுத்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பார்த்தாலே, இவர்கள் திமுக மீது வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் எவ்வளவு பொய்யானவை, அர்த்தமற்றவை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். 2021ஆம் ஆண்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவி ஏற்ற பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 முக்கியமான விஷயங்களை பதிவு பண்ணாரு. ஒண்ணு என்னன்னா, எனக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் இல்ல, ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்ந்து நான் உழைப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. 2வது முக்கியமான விஷயம், தமிழ்நாடை ஒரு முன்னணி மாநிலமாக கொண்டு வந்து நிறுத்துவேன். அதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு அப்படின்னு சொன்னார். ஆனா இது எல்லாத்தையும் ஒரு கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியில் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய இன்னல்களுக்கு மத்தியில் அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். பதவி ஏற்ற உடனே பாத்தீங்கன்னா, கொரோனாவுடைய 2ஆம் அலை மிக தீவிரமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில கூட கடுமையான நிதி நெருக்கடி இருக்கும்போது கூட, தான் கொடுத்த வாக்குறுதியான ஆளுக்கு ரூ. 4,000 குடுப்போம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதிய உடனடியா நிறைவேத்தினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கொரோனா முடிஞ்சது. கொஞ்சம் ரிலீஃப் அடையலாம், பெருமூச்சு விடலாம் அப்படிங்கிறதுக்குள்ள மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை நாம சந்திக்க வேண்டியிருந்தது. அப்ப கூட நமக்கு ஆதரவு கரம் நீட்ட வேண்டிய ஒன்றிய அரசு, நாம கேட்கக்கூடிய நிவாரணத் தொகையை தொடர்ந்து நிராகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத பத்தி தொடர்ந்து நாம இங்க விமர்சனங்களும் எழுப்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வரி மூலமாக நம்ம பணத்தெல்லாம் வாரி சுருட்டிட்டு போயிட்டு, நம்மளுக்கு நியாயமா வர வேண்டிய ஒரு வரி பகிர்வை கூட குடுக்காம இழுத்தடிச்சு காலந்தாழ்த்தி குடுக்கறதையும் கிள்ளி குடுத்துட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆளுநர் ஆர்.என்.ரவி மூலமாக இங்க இருக்கக்கூடிய அரசு இயல்பாக இயங்க விடாமல் ஏகப்பட்ட குடைச்சல் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் நடத்திட்டு இருக்கும்போது தான் கடுமையான ஒரு நிதி நெருக்கடி, ஒன்றிய அரசிலிருந்து நேரடியாக, மறைமுகமாக அழுத்தங்கள், இது எல்லாத்தையும் சந்திச்சு, இது எல்லாத்தையும் சமாளிச்சு தான் பல நலத்திட்டங்களை வந்து அவர் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாரு. இன்ஃபாக்ட் சில நலத்திட்டங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா மட்டும் இல்ல, இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் வந்து அத வந்து பாராட்டி இருக்கிறாங்க. ஐநா வந்து விருது குடுத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காலை உணவு திட்டம் முதல் முறையா தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யுகே, கனடா போன்ற நாடுகள்லயும் அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டத்த ஐநா சபையே அங்கீகரிச்சு, இது மிக சிறப்பான ஒரு திட்டம் அப்படின்னு 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரச பாராட்டி விருது குடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மிகச் சிறப்பான மக்கள் நல திட்டத்த கொண்டு வந்திருக்கிறார். இதையெல்லாம் பார்த்த ஊடகங்கள் இதை மூடி மறைக்க முடியாம கோதி மீடியாவே பல நேரங்கள்ல தமிழ்நாட்டுடைய சாதனைகள், தமிழ்நாட்டுடைய திட்டங்கள பத்தி ரொம்ப நல்ல விதமா அவங்க பத்திரிகைகள்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் ஜர்னல்ஸ், இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பர்ஸ்ல கூட தமிழ்நாடை பாராட்டி, தமிழ்நாட்டு முதலமைச்சரை பாராட்டி, ஒரு சூப்பர் சிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பல்வேறு சர்வேஸ் மூலமா சொல்லியிருக்கிறாங்க. எல்லா சர்வேலயும் பாத்தீங்கன்னா, முதல் 3 இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் சிஎம்மா நீங்க இருக்கீங்களே அப்படின்னு ஒரு பேட்டியில கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்ன்னா, எனக்கு வரக்கூடிய பாராட்டு புகழ பத்தி நான் கவலைப்படல. என்ன நீங்க சூப்பர் சிஎம்ன்னு சொல்லணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல. என்னுடைய கனவு எல்லாமே இந்திய அளவுல தமிழ்நாட்டை மிகச்சிறந்த மாநிலமாக ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டாக மாத்தணும். இதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த 5 வருடங்கள்ல அந்த கனவை அவர் எந்த அளவுக்கு சிறந்த வகையில் நிறைவேற்றியிருக்கிறார் அப்படிங்கிறத தான் இந்த காணொளியில நாம பார்க்க போறோம். இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மகளிர் ஆகட்டும், மாணவர்கள் ஆகட்டும், தொழிலாளர்கள் ஆகட்டும், தொழில் முனைவோர் ஆகட்டும், மாற்றுத்திறனாளிகள் ஆகட்டும், திருநங்கைகள் ஆகட்டும், பத்திரிகையாளர்கள் ஆகட்டும், ஏன் நீதிமன்றங்கள் கூட பல நேரங்கள்ல தமிழ்நாடு அரச பாராட்டியிருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கடந்த 5 வருடங்கள்ல
ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பாராட்டி எவ்வளவு விருதுகள் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த காணொளியில இப்ப நான் வரிசைப்படுத்த போறேன். கொஞ்சம் நிதானமா எல்லா விஷயத்தையும் கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் உண்மையிலேயே இந்த திராவிட மாடல் ஆட்சி எவ்வளவு சாதனைகளை நிகழ்த்தி இருக்கு அப்படின்னு. 3/11/2021 ISO சர்வதேச தர சான்றிதழை மாநில காவல் கட்டுப்பாட்டு அறை பெற்றிருக்கிறது. அதே மாதிரி 6/12/2021 மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பான சேவை புரிந்த மாநிலமாக தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு விருது கொடுத்திருக்குது. 8/12/2021 ஒன்றிய சமூக நீதி அமைச்சகம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை ஏற்றத்துக்கான தேசிய விருதை தமிழ்நாடுக்கு வழங்கியிருக்கு. 29/3/2022 சிறந்த நீர் மேலாண்மைக்கான தேசிய அளவில் 3வது இடத்தை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. 25/4/2022 சிறந்த ஏற்றுமதியாளர் விருதை துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு மூலமாக தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்குது. 11/5/2022 சிறப்பாக செயல்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த 12 ஊராட்சிகளை தேர்ந்தெடுத்து ஒன்றிய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் சிறந்த ஊராட்சிகள் அப்படின்னு விருது கொடுத்திருக்கிறாங்க. 27/6/2022 மகப்பேறு சிக்கல்களை கண்டறிந்து சிறப்பாக செயல்பட்டதற்காக தேசிய அளவில் தமிழ்நாடு அரசுக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறாங்க. 1/7/2022 விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மேம்பாட்டுக்காக தேசிய அளவில் முதலிடம் பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அரசு. 2/10/2022 மீண்டும் ஜனாதிபதி விருது. சுகாதாரத்தில் தேசிய அளவில் 3வது இடம் பிடித்ததற்காக தமிழ்நாடு அரசுக்கு ஜனாதிபதி விருது வழங்கியிருக்கிறாங்க. 2/10/2022 ஜல்ஜீவன் திட்டத்தை மிகச் சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தமிழ்நாடு அரசுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. 13/12/2022 தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு சிறந்த உள்நாட்டு மீன் உற்பத்தி மாவட்டமாக அங்கீகரிச்சு தேசிய அளவு விருது கொடுத்திருக்காங்க. 8/3/2023 சர்வதேச சுற்றுலா சந்தையில் மிகச்சிறந்த சுற்றுலா அமைச்சகமாக தமிழ்நாடு சுற்றுலா அமைச்சகம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சுற்றுலாத்துறை அமைச்சகம் இன்னொரு விருது வாங்கியிருக்காங்க. 28/3/2023 கடற்கரை முகப்பு மேம்பாட்டுக்கு மிக சிறப்பாக செயல்பட்டதாக தமிழ்நாடு சுற்றுலாத்துறைக்கு ஒன்றிய சுற்றுலா அமைச்சகம் விருது வழங்கி இருக்கிறது. 6/4/2023 காசநோய் ஒழிப்பில் 9 மாவட்டங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டதாக வாரணாசியில வச்சு விருது கொடுத்திருக்காங்க. 3/7/2023 பாராளுமன்ற விவகார அமைச்சகம், அதாவது பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் கமிட்டி காகிதமில்லா சட்டமன்ற திட்டத்தை மிக சிறப்பாக நிறைவேற்றியதற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தை பாராட்டி தமிழ்நாடுக்கு விருது கொடுத்திருக்காங்க. 20/11/2023 உலக உணவு தின விழாவில் சிறு நிறுவனங்களின் சிறந்த செயல்திறனுக்காக தமிழ்நாடு அரசு விருது வாங்கி இருக்கிறது. 21/11/2023 ஸ்ரீ வைகுண்டம் அணைக்கு சர்வதேச நீர்ப்பாசன விருது தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 30/1/2024 குடியரசு தின விழாவில் அலங்கார அணிவகுப்பில் சிறந்த அணிவகுப்பு அப்படின்னு 3வது இடத்தை தமிழ்நாட்டுடைய அலங்கார ஊர்தி பெற்றிருக்கு. இதற்கு 2 வருடங்களுக்கு முன்னாலதான் தமிழ்நாட்டு ஊர்திய ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்ல சேர்க்க முடியாது, வீரமங்கை வேலு நாச்சியார்னா எங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்ன ஒன்றிய அரசு 2024ஆம் ஆண்டு மிகச்சிறந்த அலங்கார ஊர்தின்னு 3வது பரிசு கொடுத்திருக்காங்க. 14/8/2024 சாட்சாத் அமித்ஷா கையாலேயே விருது வாங்கியிருக்கிறாங்க. தர்மபுரி சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு முதல் பரிசு கிடைத்திருக்கிறது சிறப்பாக செயல்பட்டதற்காக. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2024 ஐநாவிலிருந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதற்காக தமிழ்நாடு அரசு விருது வாங்கியிருக்கிறாங்க. 26/11/2024 தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிகள் சிறந்த வங்கி சேவைக்கான விருதை வாங்கியிருக்கிறாங்க. இதையும் அமித்ஷா தான் கொடுத்திருக்கிறாரு. 29/11/2024 இந்திய வர்த்தக கண்காட்சியில 3ஆம் விருது பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விருது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இப்படி சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு தான் 25/4/2025 திருவானூர் காவல் நிலையத்துக்கு 2024ஆம் ஆண்டுக்கான மிகச்சிறந்த காவல் நிலையம் அப்படிங்கிற பரிசை வழங்கி இருக்கிறாங்க. மீண்டும் 2025ஆம் ஆண்டு, அதாவது 25/4/2025 சிறந்த ஒருங்கிணைந்த நீர்வள மேலாண்மைக்கான தேசிய விருதை
முதல் மாநிலமாக தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. 3வது மாநிலமாக இருந்தது. முதல் மாநிலத்துக்கு முன்னேறி இருக்கிறது. இப்ப நான் சொன்னதெல்லாம் தேசிய அளவுல ஒன்றிய அரசு நமக்கு இந்த கடந்த 5 வருஷத்துல கொடுத்த விருதுகள். இது இல்லாம பல தனியார் நிறுவனங்கள், பல பத்திரிகை நிறுவனங்கள், உள்ளூர் பத்திரிகையாளர்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள், இப்படி ஏகப்பட்ட நிறுவனங்கள் தமிழ்நாட்டு திராவிட மாடலுடைய சாதனைகளை அங்கீகரிச்சு பல்வேறு விருதுகளை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு அரசுடைய நிர்வாக திறன் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று. இது ஏதோ நம்ம இட்டுக்கட்டி பேசக்கூடிய விஷயம் இல்ல. ஒன்றிய அரசு அங்கீகரித்த ஒரு விஷயம். இப்படி 5 ஆண்டுகள்ல இவ்வளவு சாதனைகள், இவ்வளவு விருதுகள் வாங்கிய ஒரு மாநிலம், ஒரு சிஎம் காட்டிடுங்க. அப்புறம் நான் அரசியல் விமர்சனம் பண்றதே விட்டுறேன். இவ்வளவு சாதனைகளை நிகழ்த்திட்டும், கொஞ்சம் கூட ஆணவம் இல்லாம, கொஞ்சம் கூட தலகணம் இல்லாம, இவ்வளவு சாதனைகள நான் செஞ்சிருக்கேன், இவ்வளவு விஷயங்கள நான் மக்களுக்கு செஞ்சிருக்கேன் அப்படின்னு தைரியமா மேடையில ஏறி, மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். கும்மிடி பூண்டிய தாண்டுனா ஸ்டாலின யாருக்கு தெரியும் அப்படின்னு இளக்காரமா பேசினவங்கலாம் இன்னைக்கு தேர்தல் களத்திலேயே இல்ல. போட்டியிட கூட அந்த கட்சியில அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குது. ஆனா தன்னை பாராட்டும் போது கூட, தன்னை சூப்பர் ஸ்டார் சிஎம்னு சொல்லும் பொழுது கூட, எனக்கு தனிப்பட்ட முறையில இந்த மாதிரி அங்கீகாரம்லாம் தேவையில்ல. என்னுடைய மாநிலத்தோடைய வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம். நான் சூப்பர் சிஎம்மா இருக்கிறத விட, தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். அப்படின்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். சொன்னது மட்டும் இல்ல, சொன்னத செஞ்சும் காமிச்சிருக்காரு. இந்த தரவுகள் போதுமா? இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்படின்னு தான் எதிர்க்கட்சிகள நாம கேட்க வேண்டியிருக்கு. இவ்வளவு சாதனைகளை புரிந்து, இவ்ளோ சிறந்த ஒரு நிர்வாக திறமையோடு, மக்களுடைய முன்னேற்றத்துக்காக உழைக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 அரசு வேணுமா? இல்ல வெறும் வாயால வடை சுட்டுக்கிட்டு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த எதிர்க்கட்சிகளுக்கு நாம வாய்ப்பு குடுக்கணுமா? தமிழ்நாடு அப்படிங்கிற மிகச்சிறந்த ஒரு மாநிலத்த தன்னுடைய உழைப்பினால உருவாக்கி இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம். ஒரு மாற்றம் வேணும். ஒரு சேஞ்சுக்காக இன்னொருத்தருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் மாநிலத்த இந்த அரை வேக்காடுகள் கையில கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, அது குரங்கு கையில பூமாலை குடுத்த கதை தான். சிந்திப்பீர், செயல்படுவீர். நன்றி. வணக்கம்.